தவக்காலம் 4ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய மற்றும் 12. அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ, தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்துச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்துச் சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்திச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் 2 கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 1 தொடக்கம் 3 முடிய, 5 தொடக்கம் 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்கு வாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று
உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலம் அடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2 வாசகங்களுமே வாழ்வு தரும் தண்ணீர் பற்றி பேசுகின்றன. முதல் வாசகத்தில் கோவிலில் இருந்து கிழக்கு நோக்கி பாய்ந்த ஆறு பற்றி வாசிக்கின்றோம். முதலில் ஓடை போல பாய்ந்த தண்ணீரானது பின்பு ஆறாக மாறி இறுதியில் பேராறாக மாறி கடலில் கலந்தது குறித்து வாசிக்கின்றோம். நற்செய்தியில் குணமளிக்கும் பெத்சதா குளம் பற்றி வாசிக்கின்றோம். இந்த 2 வாசகங்களிலுமே தண்ணீர் என்பது ஓர் அடையாளமாக பயன்படுத்தப்படுகின்றது. அது தூய ஆவிக்கு அடையாளமாக இருக்கின்றது. இறைமகன் இயேசு எருசலேமில் நடந்த கூடார திருவிழாவின் இறுதி நாளில் மக்களை பார்த்து, யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல அவருடைய உள்ளத்தில் இருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். யோவான் 7:37 மற்றும் 38 வசனங்கள். இந்த வாழ்வு தரும் தண்ணீர் எதை சுட்டி காட்டுகிறது என்பதை யோவான் நற்செய்தியாளர் அடுத்த வசனத்தில் தருகின்றார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். யோவான் 7:39 என்று யோவான் எழுதுகின்றார். இந்த பின்னணியில் முதல் வாசகத்தை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ளலாம். நாம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை வாழ முயற்சிக்கின்ற பொழுது முதலில் ஆவியின் பிரசன்னம் சிறிய அளவில் ஒரு ஓடை போல நம்மில் இருப்பதை உணர்வோம். நாம் நம் ஆன்மீக வாழ்வில் தொடர்ந்து விடாமுயற்சியோடு பயணிக்கும் போது இந்த ஆவியின் பிரசன்னத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓர் ஆறு போல உணர்வோம். இன்னும் தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது அதே ஆவியின் பிரசன்னம் பேராறாக நம்மில் பொங்கி வழிய ஆரம்பிக்கின்றது. இப்படிப்பட்ட ஆவியின் பிரசன்னத்தை நாம் தாங்கி வாழும்போது ஓர் ஆறு சென்ற இடமெல்லாம் வாழ்வை தருவது போல நாமும் வாழ்வை பறக்கும் மனிதர்களாக மாறுவோம். ஆற்று நீரானது தாகத்தை தணிக்கும் குடிநீராக பயன்படுகின்றது. அது மீன்கள் வாழும் இல்லிடமாக இருக்கின்றது. பல வகையான பழ மரங்கள் அதன் இருமருங்கிலும் செழிப்பாக வாழும். முதல் வாசகம். அதேபோல தூய ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதரும் சக மனிதரில் இருக்கும் கடவுளுக்கான தாகத்தை போக்கும் வழி அவர்களுக்கு காட்டுவார். பிற மனிதர்களது வாழ்வு செழித்தோங்க தன்னால் இயன்ற உதவிகளை செய்வார். மற்றவர்களின் வாழ்வு அன்பு, மகிழ்ச்சி, உண்மை போன்ற கனிகளால் சிறந்தோங்க உறுதுணையாக இருப்பார். இயேசுவின் வாழ்வு இப்படிப்பட்ட ஆற்று நீரை போன்ற வாழ்வாக, அதாவது தூய ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்வாக இருந்தது என்பது நமக்கு தெரியும். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில்
அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். லூக்கா 4:18 என்று தன் பணிவாழ்வின் தொடக்கத்தில் உரைத்த இயேசு அதே ஆவியின் தூண்டுதல் படி வாழ்ந்து பிறரையும் வாழ தூண்டினார். ஆற்று நீர் அழுக்குகளை கழுவி சுத்தப்படுத்துவது போல சமூக மற்றும் தனி மனித அழுக்குகளை கழுவினார். ஆற்று நீர் உடலுக்கு புத்துணர்வை தருவது போல தூய ஆவியை மக்கள் மீது பொழிந்து அவர்களது மனதிற்கும் உள்ளத்திற்கும் புத்தெழுச்சியையும் புத்துயிரையும் ஊட்டினார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு குறுகிய குட்டைக்குள்ளே தன்னை அடைத்துக் கொள்ளும் வாழ்வு அல்ல. அதாவது ஒரு சில பக்தி முயற்சிகள், நெறிமுறைகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை பின்பற்றிவிட்டு நான் கிறிஸ்தவராக வாழ்கிறேன் என்று திருப்திப்பட்டுக் கொள்ள முடியாது. அது இடையராது இயங்கும் ஆற்று நீரை போன்ற வாழ்வு, ஆவியால் நிரப்பப்பட்டு இயக்க நிலையில் உள்ள வாழ்வு. இப்படிப்பட்ட ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்வே நமக்கும் வாழ்வை கொடுக்கும், நிறைவை கொடுக்கும், நம்மை நிறைவின் கருவியாகவும் மாற்றும், நம்மை நலமும் வளமும் உள்ளவராக்கும், நம் வழியாக பிறருக்கு நலத்தையும் வளத்தையும் அருளும். ஜெபம். இறைவா, என் பக்தி முயற்சிகளை ஆவியால் நிரப்பப்படுவதற்கான தருணங்களாக அணுக வரம்தாரும். ஆமேன்.